வணக்கம், நான் சிவகாமி. இப்போ நேற்றைய கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர்னால் என்ன, கம்ப்யூட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸஸ் இருக்குது, ஒவ்வொரு பார்ட்டும் என்ன மாதிரியான ஒர்க்கை பார்க்குது அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இன்னொன்று, இப்போ உங்களுக்கு வீடியோ நான் நேற்று போட்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை நான் லேட்டாக தான் பார்த்தேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நோட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நோட்ஸுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பிடிஎஃபாகவே இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. நேற்று கொஞ்சம் நம்ம தியரிட்டிக்கலாகவே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். ஓகேவா? என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ எடுத்த உடனே கம்ப்யூட்டரில் ஹெவியான ஒர்க்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கிலேருந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு போனால் தான் நம்ம பெரிய விஷயங்களை ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி பழகலாமா? ஸோ பெயிண்டிங் பண்ணி பழகுறோம் அப்படின்னா, அது சும்மா விளையாட்டுக்காக கிடையாது. பெயிண்டிங் பண்ணி பழகுறது அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கான முறையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டரில் மவுஸ்ன்னு சொல்லி ஒரு பார்ட் சொல்லியிருப்போம் இல்லையா? இந்த மவுஸுன்ற அந்த இன்புட் டிவைஸை நம்ம ஈஸியான முறையில் கம்ப்யூட்டரில் பழக போகிறோம். அவ்வளோதான். போகிறோம் மீன்ஸ் ஈஸியாக மவுஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மவுஸை ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம சில ஒர்க் பண்ணும் பொழுது, இப்போ ஃபோட்டோஸ் இருக்குது, ஃபோட்டோஸ்லேயே ஏதாவது எடிட் பண்ணணும், அதே மாதிரி ஏதோ ஒரு லைன் ட்ரா பண்ணணும், ஏதோ ஒரு ட்ராயிங் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, அப்போ மறுபடியும் கற்றுட்டு, அப்போ இருக்க எமர்ஜென்சிக்கு மறுபடியும் கற்றுட்டு திரும்ப நம்ம பண்ணிகிட்ருக்க முடியாது. இந்த மவுஸ் ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு இல்லை அப்படின்னா, நம்மளால அந்த இமேஜஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் எடிட் பண்ணுறது, வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலைகள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த லைன் ஏதாவது நம்மளுடைய ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அப்போ சிரமமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு இப்போவே ஸ்டார்டிங்லேயே ஓரளவுக்கு மவுஸை நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு பின்னாடி போக போக இதோட யூசஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது MS பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்டு. இந்த மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்டுன்ற அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னா இந்த அப்ளிகேஷனை மவுஸ் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் எந்த மாதிரியான இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டீட்டெயில்டான இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்ட்டூன் இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டீட்டெயில்டாக நம்ம ஒரு வித்தியாசமான கார்ட்டூன்ஸ்லாம் ரெடி பண்ணணும். கார்ட்டூன் இமேஜஸ் சில ஷேப்ஸ்லாம் வச்சு ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணுறதுலேருந்து, கலர்ஸ்லேருந்து, ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை இன்னொன்று மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ஸில் இமேஜஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் உருவாக்கக்கூடிய இமேஜஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்மேப் இமேஜ்னு சொல்லுவாங்க. பிட்மேப் அந்த பிட்டு இப்படின்றதில் பற்றிலாம் கொஞ்சம் பின்னாடி தியரிட்டிக்கல் போக போக நான் சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு. அந்த பிட்மேப் இமேஜ் உருவாக்குறதுக்காக இது சப்போர்ட் பண்ணுறதுனால, இதில் உருவாக்கக்கூடிய ஃபைலோடைய சைஸ் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அதனால் இப்போ வெப்சைட்ஸ்லாம் இமேஜஸ் அப்லோட் பண்ணும்போது இதை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான சைஸில் குவாலிட்டி கம்மி இல்லாமல் பெட்டராக நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இதை மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுனாலும் சரி, அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிட்மேப் இமேஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணுறதுனாலும் சரி, டவுன்லோட் பண்ணுறதுனாலும் சரி, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இப்போ ஒரு யூஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்மேப் இமேஜை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வேஸ்ட், அதாவது வேஸ்ட் மீன்ஸ் இதில் அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நினச்சிட வேண்டாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் போக போக ஒர்க் பண்ண உங்களுக்கு சில டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும் பொழுது சில கார்ட்டூன்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படும் பொழுது நம்ம இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு இதை தான் கொண்டு போய் நம்ம அங்கே வைக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோஷாப் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே ஃப்ரீ ஹேண்டில் உங்களால் ஒரு இமேஜை கட் பண்ணி எடுக்கணும், ஒரு இமேஜை மூவ் பண்ணணும், ட்ராக் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அப்போது இந்த மவுஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப சப்போர்ட்டாக நமக்கு இருக்கும். சரிங்களா?
ஓகே, இப்போ எப்படி வந்து பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறது, தென் பெயிண்டில் போயிட்டு நம்ம எப்படி வந்து மவுஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபஸ்ட்டு மவுஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதை கற்றுக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு மவுஸ் வந்து ப்ராக்டிஸில் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கார்ட்டூன் ட்ராயிங்கை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஓகேங்களா? பெயிண்ட்டுக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு ஸ்டார்ட்டுன்ற பட்டனில் பெயிண்ட்டுன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதே ஸ்டார்ட்டில் கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் எம்எஸ் பெயிண்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெயிண்ட் ஓப்பன் ஆகிடும். பெயிண்ட்டு ஓப்பன் ஆனதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸு, ஷேப்ஸு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். டூல்ஸு, ப்ரஷ்ஷு, ஷேப்ஸு, அதே மாதிரி கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே வந்து பென்சில் ட்ராயிங்கை யூஸ் பண்ணுங்கள். பென்சிலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கர்வ் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி எரேசர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி நீங்கள் கர்வ் ட்ரா பண்ணிங்களோ அந்த கர்வ் மேலேயே வந்து நீங்கள் ரிவர்ஸில் எரேஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மவுஸோட ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வரும் பொழுது என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்சியஸாக அந்த லைன் மேலேயே வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மவுஸை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு மவுஸோட ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். அடுத்தடுத்து நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஷேப்ஸ்லாம் வந்து அழகாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு இதே மாதிரி திரும்ப திரும்ப போட்டு ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஷேப் மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு எரேசரை வச்சு அந்த ஷேப் மேலேயே நீங்கள் வந்து லைன் மேலேயே எரேஸ் பண்ணி பழகுங்க. அடுத்தபடியாக ஓகே, ஓரளவுக்கு கிடச்சிருச்சு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்ஸுக்கு உள்ளே வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நோ கலரை விட்டுட்டு சாலிடு கலர் அப்படின்றத சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் 1, கலர் 2 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் கலர் 1ன்றது பார்த்திங்கன்னா லைனில் மட்டும்தான் வரும். ஸோ ஷேப்ஸ் யூஸ் பண்ணி கலர் 1 சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த ஷேப் எப்படியா இருக்குதுன்னு பார்த்திங்களா, அந்த லைனில் மட்டும் கலர்லோடு இருக்குது. நீங்கள் அந்த லைனுடைய திக்னஸ் வேணுமா மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி வேறு ஷேப் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. வேறு ஷேப் எடுக்கிறீங்க, உங்களுக்கு உள்ள கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபில்லில் போயிட்டு சாலிடு ஃபில் கலர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லைனோட கலர் என்னவாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் 2ல் போயிட்டு உள்ள கலர் எப்படி ஃபில் பண்ணணும், ஃபில்லிங் கலர் வந்து என்ன கலர் இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸிலோட லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஷேப் வந்து வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டே வரலாம். உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ்லாம் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து சூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைன் கலர் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஃபில் கலர் என்ன, அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ட்ராயிங்ஸ் வேணுமோ எல்லா ட்ராயிங்ஸுமே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அது வந்து அந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ட்ராயிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஷேப்ஸை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. லைனோடைய திக்னஸ்ஸு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதையும் வந்து நீங்கள் அந்த சைஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ அந்த ஏதாவது லெட்டர்ஸ் டைப் பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏன்ற எழுத்து மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது அந்த ஷேப்புக்குள்ளே ஃபில் பண்ணணும், டெக்ஸ்ட் மாதிரி டைப் பண்ணணும்னா பண்ணிவிட்டு அந்த எழுத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் திக்னஸாக வேணும், சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும். அதே மாதிரி ஏதாவது அண்டர்லைன் பண்ணணும்னா அண்டர்லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கலர் சூஸ் பண்ணும்பொழுது கலர் 1ல் தான் சூஸ் பண்ணணும். கலர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு லெட்டர்ஸில் வந்து சேஞ்சஸ் கிடைக்கும். சரிங்களா? கலர் 2ன்றது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் தான். அந்த ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லுமே கலர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் கலர் 2ன்றது. கலர் 1ன்றது வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற அந்த லைனோட கலர்ஸ் கொடுக்குறதுக்கு, இந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் கொடுக்குறதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து அந்த ஃபில் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி கலர் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க. இப்போ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பெயிண்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது கலர் 1 நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் கலர் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் 2ன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை வந்து அது வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அடுத்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ஏதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணணுன்னா இந்த மாதிரி பென்சில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ட்ராயிங்கை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ராயிங்னாலும் சரி,
இப்போ சிம்பிளாக எனக்கு இந்த மாதிரி ஒன்று தோணுச்சு, அதை நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் கலர் ஃபில் பண்ணுவீங்கன்னா உங்கள் ட்ராயிங்கில் வந்து கேப் இல்லாமல் நீங்கள் கீழேயும் சரி அதே மாதிரி மேலே இருக்கிற ஷேப்லேயும் அந்த கேப் எல்லாம் ஃபில்லப் க்ளீனாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் கலர் ஃபில்லப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் ஏதாவது ஒரு ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிட்டு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இந்த ட்ரீக்கு கீழேயே வந்து ஏதாவது சின்ன சின்ன இந்த புல்வெளிகள் மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரஷ் டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ப்ரஷ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரிலாம் கொண்டு வரணுன்னா அந்த வாட்டர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு கலர் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு அதாவது எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ராயிங்ஸ் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இப்போ ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதுக்கான கைடு மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வித்தியாசமான கார்ட்டூன்ஸ்லாம் நீங்கள் நிறைய ட்ரா பண்ண பழகுங்க, நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனும் யூஸ் பண்ணி நம்மளுடைய க்ரியேட்டிவ் திங்கிங்கை கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். இது வந்து இதோட முடிய போகிறது கிடையாது. அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அங்கே தேவைப்பட்டுச்சுன்னா இது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கலரை சர்ச் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலரில் வந்து ஏன் ஃபில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரைஞ்ச அந்த ட்ராயிங்கில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருந்தது. அந்த ஹோல் வழியாக வந்து எல்லாத்துக்குள்ளே கலர் ஃபில் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த ஹோலில் வந்து சரியாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது அதுக்கப்புறமா நீங்கள் கலர் ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஷேப்புக்குள்ளே போயிடும். ஸோ அந்த ஏன் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஷேப் ட்ரா பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் கலர் ஃபில் பண்ணுவீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். கேப் விட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த சின்ன ப்ளேஸில் ஃபில் பண்ண வேண்டிய கலர் வந்து ஹோல் ஸ்க்ரீன் ஃபுல்லாமே செட் ஆகிடும். ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, வரைஞ்சாச்சு. இது எல்லாத்தையும் சேவ் பண்ணணுன்னா ஃபைலில் போயிட்டு நீங்கள் சேவ்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு சேவஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் உங்களுக்கு தேவையான ஃபைல் நேம் டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைல் நேம் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து திரும்ப அதே ஃபைலை எடுக்கணும் அப்படின்னா அகெயின் வந்து நீங்கள் பெயிண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நேற்று செஞ்ச ஒர்க்கோ இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒர்க்கோ எடுக்கணும்னா ஃபைலில் போய் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல்ஸ்லாம் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்திங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை பண்ணணும், இப்போது ஆல்ரெடி சில ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் சில சேஞ்சஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து இதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த சேவ் பண்ணுறதான பெனிஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேப் கொடுக்குறேன். அந்த ஷேப்புக்கு வந்து கலர் ஃபில் பண்ணுறது என்ன ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த கலர் ஃபில் பண்ணும் பொழுது நீங்கள் கலர் ஃபில் ஆகலைன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஃபில் ஆப்ஷனில் வந்து சாலிட் கலர் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நீங்கள் கலர் வந்து ட்ரா பண்ணும்போது ஃபில் ஆகாது. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷேப்பை வந்து ரிப்பீட்டடாக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அந்த செலக்ட் டூலில் ட்ரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே ஷேப்பை வந்து ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டே நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மோஷன் பாத் மாதிரி கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பை வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷேப்பை ட்ரா பண்ணுறீங்க, அந்த செலக்ட் டூலில் போயிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் செலக்டில் இருந்தால் தான் அது நடக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டே வந்து மவுஸை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணணும். ட்ராக்குன்னு பண்ணாலே லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த டைமிங்கில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டைமிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஷேப்ஸ்லாம்
தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஷேப் ட்ரா பண்ணுறீங்க, செலக்ட் டூலில் போயிட்டு ட்ரான்ஸ்பரன்ட் செலெக்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணுறீங்க, தென் மூவ் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஆல்ரெடி உள்ள ஒரு ஷேப் வந்து அகெயின் வேணும்னா அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே காப்பின்ற ஒரு ஓகே. இப்போது எப்படி பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறது, பெயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கோம். மெயினாக வந்து நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பென்சில் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் கர்வ் மாதிரியோ இல்லை ஏதாவது ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன்லேயே வந்து நீங்கள் எரேசர் டூலை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய செய்ய உங்களுக்கு மவுஸோட ப்ராக்டிஸ் நல்லாவே கிடைக்கும். மவுஸ் ப்ராக்டிஸ் நல்லா கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது இப்போ ஒரு ஃபைலில் மூவ் பண்ணுறதுலேருந்து இமேஜஸில் வந்து நம்ம கட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, இது எல்லாமே செய்கிறதுக்கு மவுஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ட்ராயிங்கும் பண்ணுங்கள், அதோடு சேர்த்து மவுஸை வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ட்ராயிங் தானேன்னு சொல்லி அது ரொம்ப கேஷுவலாக இருந்துடாதீங்க. இது பின்னாடியில் நிறைய யூஸ் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.